12th standard maths, chapter 1, applications of matrices and determinants, exercise 1.1, question number 7. A, B ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. AB whole inverse equal to B inverse A inverse னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? அதனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ AB whole inverse லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது கண்டுபிடிக்கணும். என்ன வேணும்? ஃபஸ்ட்டு ஏவுக்கும் பிக்கும் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதுக்கு இன்வர்ஸ். அப்புறம் ரைட் சைடில் பி மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ், ஏ மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ், அதனுடைய ப்ராடக்ட். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு கொண்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏபி கண்டுபிடிப்போம். AB equal to product of A and B, 3, 2, 7, 5 into minus 1, minus 3, 5, 2. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். அப்படியே டேட்டா தெரியும் ஏற்கனவே. அதனால் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 3 into minus 1 minus 3, 2 into 5 plus 10. First row second column 3 into minus 3 minus 9, 2 into 2 plus 4. Second row first column 7 into minus 1 minus 7 plus 25. Second row second column 7 into minus 3 minus 21 plus 10. So இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு 10 minus 3 7, minus 9 plus 4 minus 5, minus 7 plus 25 plus 18, அடுத்து minus 21 plus 10 minus 11. இதுதான் AB. ஸோ இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் AB கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் AB ஏன் இது கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஒரு மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அதோட டிட்டர்மினன்ட் தேவை. அந்த டிட்டர்மினன்ட் 1 by determinant into adjoint of that மேட்ரிக்ஸ்னு போடுறது தான் இன்வர்ஸு. ஸோ இப்போ நம்ம ஏபிக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ஏபியோட டிட்டர்மினன்ட் போட்டுட்ருக்குறோம். ஸோ அப்போ இது வந்து என்னென்னா 7 minus 5, 18 minus 11 டிட்டர்மினன்ட்டு. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ போடும்போது 7 into minus 11 minus 77, 18 into minus 5 minus 90 வரும். minus 90 சப்ராக்ட் பண்ணதுனால என்ன மாறுது? plus 90 மாறும். ஸோ this is equal to plus 13 which is not equal to 0. சரி, இப்போ AB determinant AB not equal to 0ன்றனால AB inverse exist ஆகும். therefore AB whole inverse exists. சரி, அடுத்தது AB whole inverse equal to 1 by determinant AB into adjoint of AB. இந்த இடத்துல adjoint of AB நம்ம ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி டைரெக்டாக கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போது adjoint of AB equal to 1 by determinant A வந்து நமக்கு 13. adjoint ஏக்கு ஷார்ட்கட் மெத்தட்னா 2 ஸ்டெப்ஸு. இந்த AB இருக்கு இல்லையா, ஏபியில் இருக்கக்கூடிய மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ minus 11 7 எழுதலாம். அடுத்தது அதர் டயகனல் எலிமெண்ட்ஸோட சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறது மைனஸாகவும் மைனஸ் இருக்கிறது ப்ளஸ்ஸாகவும் சேஞ்ச் பண்ணணும். minus 5ன்றது என்ன ஆகும்? plus 5ஆக எழுதலாம். plus 18ன்றது minus 18ஆக மாறும். ஸோ இது வந்து adjoint of AB. சாரி, இங்கே வந்து adjoint of AB இல்லது. இது வந்து நமக்கு என்ன இருக்கணும்? AB இன்வர்ஸ் மாற்றி எழுதிட்டோம் இல்லையா, AB இன்வர்ஸ் இது. அப்போது இந்த adjoint of AB எடுத்துடலாம். அப்போ இந்த இடத்துல இது வந்து என்னது? AB whole inverse equal to 1 by determinantக்கு போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துப்போம். சார், நெக்ஸ்ட் வந்து B இன்வர்ஸ். ஸோ B இன்வர்ஸ் அப்படின்னும்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் B வேணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் B ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் -1 -3 5 2.
ஸோ இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனால் டேரெக்டாக கூட போடலாம், பட் நம்ம ஸ்டெப்பு வேணுன்றதுனால நம்ம இப்போ போட்டு காமிச்சிடுறோம். ஸோ -1 × 2 -2, -3 × 5, -3 × 5 வந்து -15, சப்ட்ராக்ட் பண்ணால் +15 ஆகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 13, 13 நாட் ஈக்குவல் டு 0, therefore B inverse exists. இது ப்ரொசீஜர் படி நம்ம அப்படியே போட்டு வரோம், எல்லா கணக்கு எது வந்தாலும் இப்படி தான். ஸோ அடுத்தது B inverse அப்படி டேரெக்டாக B inverseக்கு 1/determinant of B into adjoint B. A கூட முதல்ல போடலாம், நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து B inverse into A inverse வரதுனால ஃபஸ்ட்டு B inverse கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/13 into adjoint B. adjoint B டேரெக்டாக போடும்போது என்ன மெயின் டயகனல் எலிமெண்ட் வந்து -1 2 அது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அப்போ 2 -1, அதர் டயகனல் எலிமெண்ட்ஸுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். -3 becomes +3, +5 becomes -5. So this is 3 and this is -5. So this is our B inverse. So next we are going to find A inverse. So for that we need determinant of A. Determinant of A equal to 3, 2, 7, 5. So determinant means vertical line. So vertical, put a vertical line here. So expansion 3 × 5 15, -7 × 2 -14 equal to 1, which is not equal to 0. Therefore A inverse exists. So A inverse equal to 1/determinant A into adjoint A. So 1/determinant A is 1/1 is 1. What is adjoint A? Adjoint A. So interchanging these two main diagonal elements 3 and 5. So 5, 3. So change the sign of the other diagonal. Plus both the elements in the other diagonal are plus. So we put minus. So -2, -7. So now B inverse into A inverse. So what is B inverse? B inverse is 1/13, 1/13, 2, 3, -5, -1. Our A inverse 5, -2, -7, 3. So again we have to multiply these two matrices. 2, 3 first row, 5 -7 first column. So taking the first row, multiply with the second column. So 1/13, 2 × 5 10, 3 × -7 -21. First row, second column, 2 × -2 -4, 3 × 3 +9. Second row, first column, -5 × +5 -25, -1 × -7 +7. Then second row, -5 -1, second column, -5 × -2 +10, -1 × +3 -3. So this is 1/13 into -11 +5 -18 +7. So this is our equation number 2. So comparing 1 and 2, we see that AB whole inverse is equal to B inverse into A inverse. So from 1 and 2, என்ன இருக்கு நமக்கு AB whole inverse ஓட அந்த மேட்ரிக்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் B inverse into A inverse மேட்ரிக்ஸும் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு தேவையான ப்ரூஃப். ஸோ அப்போது இந்த மெத்தட் பார்த்துக்கோங்க.
இது கொஞ்சம் லென்த்தியாக தெரியும். பட் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆச்சு சொன்னால் டைரெக்டாக கூட நீங்கள் ஏபி ஹோல் இன்வர்ஸ் போடலாம். எப்படி இருந்தாலும் ஏபிக்கு டிட்டர்மெண்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்து ஏவுக்கான டிட்டர்மெண்ட்டு, பிக்கான டிட்டர்மெண்ட்டு, தென் ஏபி ஹோல் இன்வர்ஸ், பி இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸு, அதனுடைய ப்ராடக்ட்டு போட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும்.